சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் 10,000 பேருடன் செய்தியாளர்களை 5ஆம் தேதி சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு எதற்காக, செங்கோட்டையனின் திட்டம் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், வெற்றியே அதிமுக ஏற்படுத்த வேண்டும் என்றால் பழையதை மறந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை. சசிகலாவை அவமானப்படுத்தும் விதமாகவே எடப்பாடியின் செயல்பாடுகளும் இருந்தது. இதன் காரணமாக செங்கோட்டையன் அவர்களை வைத்து, அதாவது 30 ஆண்டுகளாக செங்கோட்டையன் அவர்களுக்கும் சசிகலாவிற்கும் நல்ல நட்புறவு இருக்கிறது. அதிமுகவில் எதற்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியே ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் சசிகலா அவர்கள் கூறுவது சரிதான், ஒற்றுமை வேண்டும் என்ற முனைப்போடு தற்பொழுது நாளை 10,000 அதிமுகவின் தொண்டர்களது முன்னிலையில் அதிமுக ஒன்றிணையுமா இல்லையா என்ற கேள்வியை எடப்பாடியிடம் நேரடியாக கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. சரி, எதற்காக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூற வேண்டும், தனிப்பட்ட முறையில் எடப்பாடியிடம் கூறினாலே அதற்கான பதில் கிடைத்துவிடுமே என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். இது கடந்த 3 மாதங்களுக்கு மேலாகவே இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையனை புறக்கணித்ததும், செங்கோட்டையன் எடப்பாடியை புறக்கணித்ததும் தொடர்ச்சியாக நாம் பார்த்திருந்தோம். இந்த பிரச்சனைகள் அதிக அளவில் பெரிதளவில் மாறிவிட்டது. இதற்கு ஒரே தீர்வு பொதுவெளிதான். எடப்பாடி நல்லவரா கெட்டவரா என்பதை விட அதிமுக ஒருங்கிணைய வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்களும் தொண்டர்களும் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த திட்டத்தை போட்டுள்ளார். செங்கோட்டையனின் செய்தியாளர்களை சந்திப்பு சரியா? 10,000 தொண்டர்களுடன் செங்கோட்டையன் பேசுவது அதிமுகவை மீண்டும் சிக்கலை ஏற்படுத்துமா அல்லது வெற்றியை நோக்கி தான் செல்லுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.